ஞானம் பெற்ற தத்துவ குரு அவர். சுஃபி ஞானம் பெற்றவர். அவரிடம் மிகப்பெரிய ஓவியம் ஒன்று இருந்தது. அது ஓர் அச்சார ஓவியம். ஞான மார்க்க தத்துவ நுணுக்கங்களை சூசகமாக பிரதிபலிக்கும் நூதனமான நுட்பமான ஓவியம் அது. தன்னுடைய மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஞான போதனைகளை விளக்க உதவும் ஓவியம் அது. அரிய பொக்கிசமாக போற்றி வந்த ஓவியம் அது. கற்க வந்த மாணவர் யாவரும் விழிப்புணர்வு ஞானம் பெற்றுவிட்ட சூழல் அது. ஒரு நாள் நடு மண்டபத்திலே நள்ளிரவு வேளையிலே அந்த அரிய ஓவியத்தை எரித்து கொண்டிருந்தார் குரு. ஆம், எரித்து கொண்டிருந்தார் குரு. பார்த்த மாணவர்கள் பதறிவிட்டார்கள். குருவே, என்ன இது? உங்கள் அரிய பெரிய அச்சார ஞானமார்க்க தத்துவ நுணுக்க சூசக ஓவியத்தை இப்படி எரித்து கொண்டிருக்கிறீர்களே. அணைக்க முயன்றார்கள். தடுத்து நிறுத்தியபடி சொன்னார் குரு, வீட்டை அடைந்து விட்டோம், இனி வரைபடம் எதற்கு? அப்படிப்பட்ட அந்த குரு போதிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு இது. அவரிடம் வந்தார் ஒரு மாணவர். மிகவும் ஆர்வமாய் துருவென்றிருந்தார். நீ எப்போதாவது எங்கேயாவது வேறு ஒரு குருவிடம் மாணவராக இருந்திருக்கிறீரா? ஆம் குருவே. ஆம். அப்படியானால் ஞான கட்டணம் 2 மடங்காக நான் வசூலிக்க வேண்டி வரும். தயாரிப்புடன் வா. என்ன விதி இது குருவே? நான் ஏற்கனவே கற்றுக்கொண்டு வந்திருப்பதால் தாங்கள் குறைவான கட்டணத்தை தானே வசூலிக்க வேண்டும், 2 மடங்கு கேட்கிறீர்களே. புரிய வைத்தார் குரு. கற்றலை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. உன்னிடம் நான் முதலில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் ஏற்கனவே வேறு ஒரு குருவிடம் கற்றுக்கொண்டதை அறவே அகற்ற வேண்டும். அகற்றி உங்கள் மூளையை மனதை நான் வெற்றிடமாக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நான் எனது போதனைகளை கற்றுத்தர முடியும். அதற்குத்தான் இந்த 2 மடங்கு கட்டணம். புரிய வைத்து முடித்தார் குரு. புதிதாக வருபவர்களுக்கு நான் கற்றுத்தருவது வெகு சுலபம். மன பல்கலைக்கழகத்திலே பன்முக போதனைகள் பயன் தராமல் போகலாம். ஒருமுக சிந்தனாவாதி ஒரு திசையில் பயணிப்பார். பன்முக சிந்தனாவாதி பல திசைகளிலும் சோதிப்பார். ஆனால் ஒன்றையும் சாதிக்க மாட்டார். ஒரே நேரத்தில் 7-8 கோழிகளை ஒருமிக்க விரட்டி கொண்டிருப்பவர் ஒரு கோழியையும் பிடிக்க மாட்டார். கற்பது அரிது, கற்றதை கைவிடுவது அதை விட அரிது. கற்றல் என்பது தேவையானவற்றை சேகரிப்பது. ஞானம் என்பது தேவையில்லாததை சேகரிப்பது, விட்டுவிடுவது. கற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் கற்றதை மறுப்பது. மனனம் செய்வதில் உனக்கிருக்கும் ஆர்வம் மறத்தலிலும் இருக்க வேண்டும். கற்க கசடர, கற்றபின் அதற்கு தக மறக்க. பழைய எண்ணங்களை பற்றி கொள்ளும் எவரும் புதிய எண்ணங்களை சீர்தூக்காமல் பிரசவிக்க மாட்டார். கற்றதை கடப்பது போராட்டம் அல்ல நட்பே, அது ஒரு விடுதலை. அடுத்த கட்ட விடுதலையின் அச்சாரம் அது. மறப்பதில் தான் ஐயா மறைந்திருக்கிறது மன்னிப்பும் மன சுதந்திரமும். அறிவது மூளைக்கு நல்லதென்றால் மறப்பது மனசுக்கு நல்லது. ரீசெட், ரீபூட், ரீலேர்ன், ரிப்பீட். This is the emerging digitalia. மறவாதே கதைகள் 1000 நட்புறவே. சிந்தனை மாற்றமில்லா கல்வியடா. அது வெற்று தகவல் தண்ணீர் பலகையடா. மாற்று சிந்தனை தரா கல்வியடா. அது காற்றடைத்த பையடா. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நம்மை நாமே பொய் சொல்லி எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நாளில் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததா என்ன பொய்? எனக்கு போதும் அப்படின்ற இந்த வார்த்தை நிறைவான ஒரு வார்த்தை. சில காரியங்களை குறித்து நம்ம சொல்றப்போ அது சந்தோஷம் தான். ஆனா அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கும். திஸ் இஸ் எனஃப், நான் இந்த வேலையில இருக்கேன், எனக்கு ஒரு போதுமான ஒரு சம்பளம் வருது, இது வச்சு என் குடும்பத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டி வர்றதுக்கு பயந்துட்டு அவங்க சொல்ற அந்த வார்த்தை தான் இது எனக்கு போதும் அப்படின்ட்டு. அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்றோம். ஏன்னா வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வரமோ அன்னைக்கு தான் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாத வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை நான் காப்பாற்றிக்கணும், இருந்தாலும் நான் நல்லா தான் இருக்கிறேன், வெல் பீயிங் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பொய். எனக்கு இது போதுமானது, எனக்கு இந்த வேலை போதும், எனக்கு இந்த சம்பளம் போதும், எனக்கு ப்ரொமோஷன்லாம் வேணும், ஐயோ ப்ரொமோஷன்லாம் கிடைச்சா ஏகப்பட்ட வேலைகள் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டி வரும், ஸோ அதனால நான் இதே வேலையில இப்படியே என்ன பண்ணிக்கிறேன் இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்மை நாமே
ஏமாற்றிக் கொள்கிறோம். இன்னும் எப்படி எல்லாம் நம்ம வந்து ஏமாற்றிக் கொள்ள போகிறோம்ன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதை பத்தி. அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டோம். நிச்சயமா.